இந்த அளவுக்கு ஒரு ஓவர் ஹைட்டான பிளேஸ் நான் பார்த்ததே இல்லை. நீங்க எந்த ஹாலிடே பிளானர்ஸ் கிட்ட போய் பாலி ஐட்டினரி கேட்டாலும் இந்த ஒரு ஐலாண்ட் இல்லாம இருக்கவே இருக்கு. இந்த ஐலாண்டுக்கு இவ்வளவு ஹைப் வர்த்தா இல்லையான்னு பாத்திரலாம். இதுக்கு முன்னாடி இருக்க vlog செக் பண்ணலன்னா மறக்காம போய் பார்த்தேன். நூசா பெனிடா ஐலாண்ட் என்டர் ஆகணும்னாலே ஸ்பீட் போட் தான் ஒரே ஆப்ஷன்ஸ். ஒரு 45 மினிட்ஸ் டிரைவுக்கு அப்புறம் நாங்க அங்க ரீச் ஆயிட்டோம். ஒரே ஒரு டிஸ்க்ளைமர், சீ சிக்னஸ் டேப்லெட் இல்லாம ஸ்பீட் போட்ல டிராவல் பண்ண வேண்டாம். நூசா பெனிடால இருக்க மோஸ்ட் ஃபேமஸான அட்வென்ச்சர் ஸ்போர்ட்டே ஸ்னார்க்லிங் தான். சோ எடுத்தோன்னு நாங்க ஸ்னார்க்லிங் போயிட்டோம். சோ இதெல்லாம் எப்படி நாங்க புக் பண்ணோம் அப்படின்னா த்ரூ கெட் யோர் கைட் ஆப். சோ அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா டேக் கேர் பண்ணிப்பாங்க. சின்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறனால கொஞ்சம் சேஃபரா ஃபீல் பண்ணனும் ஒரு குரூப் ட்ரிப் தான் எடுத்தோம். எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னா இங்க நீங்க ட்ரை பண்றது கொஞ்சம் அன்சேஃப் தான். தி பெஸ்ட்னா நாங்க புக் பண்ண ரூம் தான் சொல்லுவேன். we booked it through Airbnb. ஓபன் பண்ணா அந்த sea view பிளஸ் அதோட waves ஓட சவுண்ட் ரொம்ப அமேசிங்கா இருந்தது. மோஸ்ட் ஃபேமஸான போட்டோ ஸ்பாட் கெலிங்கன் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். பட் ரோட்ஸ் ரொம்ப ரிஸ்கியா இருந்துச்சு. ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் டிரைவ் பண்ணணும். பட் இந்த அமேசிங்கான வியூக்காக என்ன வேணா நம்ம பண்ணலாம்னு தோணுச்சு. நிறைய பேர் ஈஸ்ட் சைட் மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடுவீங்க. ஏன்னா சவுத் சைட்ல அவ்வளவு அமேசிங்கான ஒரு போட்டோ ஸ்பாட் இருக்கு. இட்ஸ் டைமண்ட் பீச். அதுக்கான ஏர்லி மார்னிங் நீங்க கிளம்பி போகணும். ஏர்லி மார்னிங் கூட சொல்ல மாட்டேன், லிட்டரலா மிட் நைட் கிளம்பி போகணும். இந்த ஒரு அமேசிங்கான வியூ பாக்குறதுக்கு நூசா பெனிடா வர்த்தா இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா இந்த பிளேஸுக்கு நீங்க ஒரு த்ரில் சீக்கரா இருந்தா வந்தே ஆகணும். ஏன்னா அவ்வளவு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. பட் அதையும் மீறி இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கணும், கண்டிப்பா வரலாம்.